ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். அக்கா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊருக்கு 2 ஊதாரி படத்தோட பூஜை வந்து ரொம்ப நம்ம நினச்சது மனசில், ஆனால் அதோட ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பூஜை நடந்திருக்கு. ஸோ படத்தோட வெற்றி இங்கே தெரியுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய போதுன்னு தெரிஞ்சிருச்சு. முக்கியமாக படக்குழு சார்பாகவும் விஜய் சேதுபதி சாருக்கு சீஃப் கெஸ்டாக வந்ததுனால பலத்த கரகோஷம் கொடுங்க சாருக்கு. அவ்வளோ பிஸிலையும் நம்மளுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரஜன் பிரதர் வாழ்த்துக்கள் ப்ரோ. வெற்றி, இதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். புகழ் பிரதர் வெற்றி, ஜெயிக்கிறோம். அப்புறம் ப்ரோ உங்களை விக்ரம் ப்ரோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஹீரோயின் மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக நம்ம ப்ரொடியூசர் வாழ்த்துக்கள் சார். வினோத் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் யோகி சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆதி சாருக்கு தான் இந்த படத்தை எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ணுற கேமராமேன் சார், எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்லி, ராதிகா மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி, ஃபைட் மாஸ்டருக்கும் நன்றி சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஊருக்கு 2 ஊதாரி. இந்த போஸ்டர் பார்க்கும்போது வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக நினச்சது வந்து ஊருக்கு 3 ஊதாரின்னு தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த போஸ்டரை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த படம் எப்படி வரும்னு. அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை வந்து உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிற விஷயம் வந்து ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி சார் வந்து அதுக்கு இந்த படம் நல்லா சக்ஸஸாக இருக்குன்னு சொன்னது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இது சக்ஸஸாக போகும். இப்போ இனிதான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. இது மூவி நல்லா போகணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள். ஸோ நன்றி. அவர் அப்படி தான். ப்ரெஸ் அண்ட் மீடியா நம்ம எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிக் பாஸ் முடித்து ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும், எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நம்மளை நடிகராக நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக ஓடிட்டுருப்போம். இந்த படம் ஜெயிச்சிடாதா, இந்த வெள்ளிக்கிழமை நம்ம காப்பாற்றாதா, ஒரு பிஸ்னஸ் நடந்துடாதான்னு ஓடிட்டுருப்போம். எல்லாருக்கும் தெரியும் கஷ்டமான கடினமான விஷயம். இப்போது கொஞ்சம் சுலபமாக ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு என்னை பிக் பாஸ் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு. அந்த பிரேக்கை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக இது 2024 அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு 2 ஊதாரி நினைக்கும்போது ரொம்ப நினைவாக, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படமாக எந்த பூஜையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை. அதுக்கு மெயினாக வந்து என்னோடய படத்தோட ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ரமேஷ் சார், வினோத் குமார் சாருக்கும், ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் எக்கோபின் மோஷன் பிக்சர்ஸ் 2 வழங்கும் ஊருக்கு 2 ஊதாரி. யோகேஸ்வரன் மைனர். நான் கேட்டேன், என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க, என்ன மைனர்? இல்லை அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னார். யோகி ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு கதை நீங்கள் பண்ணித்தரணும் ஹீரோவாக. நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான். நான் எப்போவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன். தொடர்ச்சியாக கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. லாபமோ நஷ்டமோ நடிகர்கிட்ட கிடையாது. அது நேரம், அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம். என்னோடய மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம். அது மட்டும் ரவி மரியாம் சார், தீபாக்கா, மைம் கோபி அண்ணன், ஸ்னேகன் சார், ராதிகா மாஸ்டர், நிறைய பேர் இருக்காங்க, மெட்ரல் மாஸ்டர். ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி ப்ரோவுக்காக இணைஞ்சிருக்கோம் டீமாக. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார் நெகட்டிவாக வில்லனா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டீமாக ஒரு விஷயமா இங்கே அமைஞ்சிருக்கோம். அதிகமாக பேச விருப்பப்படல, ஏன்னா நிறைய நிகழ்ச்சி போயிருக்கேன். இதெல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது, நேரம் நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற மண்ணு கீழே வந்தால் ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி இந்த 2026 பிக் பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி வந்து கிளாப் அவுட் அடித்து வச்சுருக்காரு. நான் அதை பெருசாக நம்புகிறேன். எங்களோட நட்பு 20 வருஷம் நட்பு. பெருசாக நாங்கள் வெளியே போனதில்லை, பெருசாக காட்டினதில்லை. அது பிக் பாஸ் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நண்பனுக்காக ஒரு நண்பன் வந்து ஒரு விஷயம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. February எண்டுக்குள்ளே இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிரும். கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ரஜினி முருகன் ஹிட்டு, வருத்தப்பட வாலிபர்ஸுக்கு மிகப்பெரிய ஹிட் 2 காம்பினேஷன். அதை தொடருவோம் என்று கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கணும் நம்பி நானும் புகழும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம். சம்பவம் காத்துட்டு நன்றி, வணக்கம், அன்பேஷம். தேங்க்யூ. எப்பவுமே நம்ம ஹீரோயினை மறப்போம். இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோயின் அமைஞ்சதே கிடையாது.
புகழ் கேட்டு இது தம்ப்நெயிலா போட்டுக்கலாம். புகழ் கேட்டு ஜனனியை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்றாங்கன்னு தம்ப்நெயில் கூட என் போட்டோ போட்டுக்கலாம். என் மனைவிக்கு தெரியும் சார், என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எந்த தப்பு பண்ணால் நல்லது பண்ணாலும் குடும்பத்தோடு தான் பண்ணுவோம். இல்லை இதையும் நீங்கள் தம்ப்நெயிலா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இல்லை தம்ப்நெயிலுக்கு வரல, இந்த விழாவை இவ்வளோ சூப்பராக கொண்டு வந்து இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது என்றைக்கும் ஒரு நிச்சயமாக ப்ரொடியூசர் காசு கொடுத்தாலும் பிஆர்ஓ புவன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. முத்து அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டீம் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் இல்லைனா இந்த நிகழ்ச்சி கிடையாது. தேங்க்யூ. ஊருக்கு 2 ஊதாரிகள் இந்த படத்தோட துவக்க விழாவுக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். நண்பன் பிரஜின், சகோதரன் புகழ், ஜனனி என் கூட ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இயக்குனர். அப்புறம் வந்து எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து சமீபமாக நான் நிறைய முறை பேசியிருக்கேன். எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அந்த இயக்குனருக்கும் இந்த படத்தை இன்றைக்கி தொடங்கியிருக்க தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பேனரில் இருக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் வந்து சேரட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துக்கிட்டு மகிழ்ச்சி. வந்திருந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய எல்லா பேர்த்துக்கும் வணக்கம். என்ன ஸ்கிரிப்டை யோசித்ததை விட இந்த ஒரு 3 நாள் என்ன பேசுகிறேன்னு பேசணும்னு யோசித்து தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அடித்தளத்திலேருந்து இன்றைக்கி ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் யார் யார் கூட இருந்திருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒரு நன்றி. ஊருக்கு 2 ஊதாரி சக்ஸஸ் மீட்டில் நிறையா பேசலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ராமகிருஷ்ணன் அண்ணன் தயாரிப்பாளர்கள்ட்ட வந்துட்டு ஒரு மீட்டிங் பேசுவேன். யோகி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு படம் தருவேன், நான் உங்களை ஒரு இயக்குனர் ஆக்குவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, நம்ம சினிமாவில் பொதுவாக கேட்குற வார்த்தை தானே, என்ன இயக்குனர் ஆக்குறேன் அப்படிங்கிறது. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை பற்றி மறுபடியும் பேசினேன். ராமகிருஷ்ணன் வந்துட்டு சரி யோகி கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அடுத்த ஒரு 5 வருஷம் கடந்துருமோன்னு நினச்சேன். ஏன்னா 5 வருஷமாக தான் நமக்கு போயிட்டுருக்கு. அப்படியே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்தது. அவர் பிரம்மாண்டத்தை மட்டும் கொடுக்கல, இப்போ எனக்கு ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி 2 நண்பர்களான சஞ்சய், விக்ரம், விஜய் 2 பேரும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு நல்ல நண்பராகவும், எல்லா விஷயத்தையும் அவங்க ப்ரொடக்ஷன் சைடு ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருப்பாங்க. சஞ்சய் கூட விக்ரம் கூட ட்ராவல் பண்ணுறது என்ன பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ப்ரொடியூசர் கூட ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கும், அதை ஷேர் பண்ண முடியாது. ஆனால் நைட்டு 12 மணி 1 மணி ஆகிடும் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு, இதை பற்றி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. பண்ணிட்டு போகும்போது ஏன்டா இப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ படத்தோட டெக்னீஷியன்ஸ்லாம் சொல்லணும்னா நான் இத்தனை வருஷம் பயணித்தவங்க எல்லா பேருமே. அதேமாரி நாயகன் பிரஜன் ப்ரோவை பற்றி சொல்லணும். அதான் நிறைய யோசனை மறந்துட்டேன், வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் பிரஜன் ப்ரோட்ட கண்டென்ட்டாக டைட்டில் மட்டும் சொன்னேன். கதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான். டைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோ சூப்பர் ப்ரோ நம்ம பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து சிரிக்கிறதுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மூவி எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் அதை பேசும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த டைட்டில். ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் மாத்திரம் நான் சொன்னேன். நான் சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த எத்தனையோ வருஷங்கள் இந்த ஸ்கிரிப்டை பாதுகாத்து வச்சு இந்த ஒரு 6 மாதம் 2016 வந்து இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி 2026 வந்து படமாக இது உருவாகுது. அதுக்கு என்னப்பா ரொம்ப பழைய ஸ்கிரிப்டாக நினச்சிடாதீங்க, இது பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட சிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது ஒன்று. அடுத்தது 2வது ஒரு வார்த்தை, நண்பர் புகழ் அவர்கள். எங்கள் அப்பா வந்து சொன்னார், அம்மா சொன்னாங்க எல்லாமே. நான் எங்கே போனோன்னா புகழோட உச்சத்துக்கு போகணுன்னாங்க. புகழ் கூட தான் போகிறேன் இப்போ. ஸோ அதனால் 2 நண்பர்கள் பிரஜன் புகழ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தூணாக இருக்கிறாங்க இந்த படத்துக்கு.
அதேமாரி ஏஆர்கே ப்ரொடக்ஷன், யூகோபின் மோஷன் பிக்சர்ஸ், வினோத் பெருமாள் சார். ஸோ எல்லா டீமுக்கும் மொத்தமாக உள்ள அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. ஃபைட் மாஸ்டர் என்னை பற்றி சொல்லிட்டாங்க, எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் தான் போயிட்டு அண்ணன் சினேகன் அவர்களை பார்த்து பேசினேன். டைட்டில் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண படத்துலலாம் எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு இத்தனை சாங் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டேன். வேறு ஒன்றுமே சொல்லலை. எல்லா பேரும் கேட்பாங்க என்ன பேமெண்ட்டு என்ன தருவீங்க. ஆக்சுவலி நான் மீட் பண்ண ஹீரோலேருந்து யாருமே பேமெண்ட் கேட்கலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேங்கிறது அவங்களுக்கு ஒரு சில எல்லா பேருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு மேலே பேசணும்னா சக்ஸஸ் கொஞ்சம் நல்லா பேசுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி படத்தை நாங்கள் சமர்ப்பிப்போம், நம்பலாம். நன்றி. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது அதான் எல்லோரும் கீழே பேசினேன், இது ஆடியோ லான்ச்சா இல்லை ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்குமா இல்லை ஒரு ஏதோ ஃபேமிலி கெட் டுகெதரா என்னன்னு தெரில. ஒரு பூஜைக்கு இவ்வளோ பேர் வந்து எங்களை வந்து விஷ் பண்ணி கண்டிப்பாக அது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எல்லாருமே பாசிட்டிவான ஒரு ஆளுங்க தான் எல்லாமே வந்திருக்காங்க எங்களுக்காக. ரொம்ப சந்தோஷம். இது யோகி சார் வந்து ஃபஸ்ட்டு டப்பிங்கில் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னப்போ லைன் மட்டும் சொல்லுங்கள், நான் டப்பிங் உள்ளே இருக்குங்க அப்படின்னா லைன் மட்டும் பேர் டைட்டில் மட்டும் சொன்னார். ஊருக்கு 2 ஊதாருன்னு. நான் டப்பிங் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன்ட்டு கார்லேயே உட்காந்து ஃபுல் கதையும் கேட்டேன். ஏன்னா பிரஜன் சொன்னாப்புல நாங்கள் ஒரு 4-5 படமாகவே மாப்பிள்ள 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருப்போம். அது கடைசியில் இந்த ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டைட்டில் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபுல்லாக இந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி அந்தளவு நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி சொல்லப்போ வர்றப்பே 1947 அயோத்தி, ஓம் காலேஜ், ஐ காலேஜ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே அந்த புகழ் நீங்கள் குக்கு கோமல்ல காமெடி நல்லா சூப்பராக இருக்குது. உங்களை வேறு மாதிரி காட்டுறேன்ட்டு நாக்கு அறுக்கிறது என்னை வந்து வேறு மாதிரியே காமிச்சிடுறாங்க. நிறைய பேர் என்ன புகழ் குக்கு கோமல்ல காமெடி பண்ணுறீங்க, ஆனால் சினிமாவில் எதுவுமே நீங்கள் கரெக்டான ஒரு இது இல்லையே அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து அது பேசப்படும், அதுக்கு உண்டான கதை தான் இதில் இருக்குது. எனக்கு இன்னும் பயங்கர பூஸ்ட் ஆனது ரவி மரியா சார் இதில் இருக்காருன்னொடனே ரைட்டு எப்படியும் எங்கெல்லாம் தொழில் அடையுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் தூக்கி நிறுத்திடுவார். ஏன்னா அவர் கூட இப்போதைக்கு 4வது படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வேறு லெவல். அதே போல் செல்லக்குட்டி, தீபாக்கா, தங்கம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இனிமேட்டு தலைவலி கிடையாது. பிரேக் இருந்தால் போய் மடியில் தலை வச்சு படுத்துருவேன். 5 படமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு என் அம்மா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா அட்வைஸும் பண்ணோம். இதில் ஸ்னேகன் சார் சூப்பர். நிறையா பாடல்களை பாட்டு ரசித்து அவ்வளோ லவ் பண்ணுவோம். நம்ம படத்தில் சார் வந்து பாடல் எழுதுகிறான்றப்ப அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். தேங்க்யூ சார் எங்களுக்காக வந்தது. ராதிகா மாஸ்டர், ஆமாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து டான்ஸு சும்மா அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆக்சுவலாக எனக்கு 2வது படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்கார். ஆமாம் அவரும் வந்து பாடல் பண்ணுறாரு. அவரும் எல்லாருமே இதில் நிறையா இருக்காங்க. மதுமிதா, நிறைய ஆக்டருக்கு எல்லாமே நாங்கள் பேசுந்து இந்த படத்தில் எல்லாருமே சின்ன கேரக்டர்லாம் அவங்க வந்து இந்த படத்துக்கு பலம் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு நாங்கள் கேட்டதில் ஓகே கண்டிப்பாக அது எல்லாமே பண்ணலான்னு சொன்னேன். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படம் அந்த அளவு வரும் அப்படின்றதான் மாஸ்டர் சொன்ன மாதிரி சன் மாஸ்டர் சொன்னார். போனதில் சும்மா நாங்கள் பிரஜனுக்காக ஒரு பூஜைக்கு போயிருந்தோம். அப்போ சொன்னார் உங்கள் கூட தான் நான் படம் பண்ணலைன்னாரு. கடவுள் பார்த்தீங்களா நம்ம படம் பண்ணறதுக்கு. ஸோ நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக நினைப்போம். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணதுக்கு கண்டிப்பாக டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லபடியாக வரும் கண்டிப்பாக உங்களோட நல்லுள்ளதால். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறையா பேசுகிறோம். தேங்க்யூ. எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள், கேமராமேன் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பூவன் தேங்க்யூ. இந்த அளவு இப்படி ஒரு பிரம்மாண்ட மேடையை உருவாக்கி கொடுத்ததுக்கு சூப்பர் தேங்க்யூ ஸோ மச். முத்து தேங்க்யூ. இவ்வளோ தூரம் நம்மளை வந்து அழகான ஒரு வாசல் பேசினேன் நம்ம ஆங்கர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து ஒரு இன்முகமாக பேசுனீங்க. தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நன்றி எங்களை வாழ்த்ததுக்கு. தேங்க்யூ. லவ் யூ. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸோட முதல் திரைப்படம் ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து பண்ணுற ஒரு ஃபில்ம் இது. எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸோட நேம் வந்து யூகோபின் மோஷன் பிக்சர்ஸ். நாங்கள் ஆல்ரெடி ஒரு கார்ப்பரேட்டர்.
எங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் இன் சவுத் கொரியா, மலேசியா அண்ட் ஹங்கேரியில் இருக்குது. நாங்கள் வந்து நார்மலாக செமிகண்டக்டர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். கடந்த ஒரு 10 வருடமாக நாங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பொசிஷன் அச்சீவ் பண்ணியிருக்கோம். சினிமான்றது எங்களோட பேஷன் மற்றும் ஒரு ஹாபி. நாங்கள் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜிஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 5 லட்சம் போட்டு ஆரம்பித்தோம். இன்றைக்கி அந்த கம்பெனி 100 கோடியை தொட்டுட்ருக்கு. அது இந்த செமிகண்டக்டரில் இது 1000 கோடி வளர்ச்சியை அடைய போகிற ஒரு கம்பெனி அது. அந்த கம்பெனிலேருந்து வந்த ஒரு க்ரூ ஆஃப் டீம், ஒரு 8 மெம்பர்ஸ் நண்பர்களாக சேர்ந்து ஒரு சினிமான்ற ஃபீல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் இது. சினிமா இண்டஸ்ட்ரி இன்றைக்கி நம்மளுடைய ஓவரால் ஜிடிபியில் 1% கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடுல. ஓவரால் இந்தியாவில் நம்மளுடைய மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு பெரிய பங்கு. ஸோ அதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது தெர் இஸ் a லாட் ஆஃப் ஸ்கோப் அதிகமாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லாமல், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல், இனோவேஷன்ஸ் மட்டும் இல்லாமல், ஃப்யூச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகி வந்துட்டுருக்குங்க உள்ள. இது இந்த சினிமா வேர்ல்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதே சமயத்தில் இது நம்மளை வந்து ஒன்லி தமிழ் ஃபிலிம் ஆர் பேன் இண்டியா மூவியில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இன்டர்நேஷ்னல் மூவி ஸ்டாண்டர்டில் எப்படி கொரியா அண்ட் இந்தியா, தமிழ்நாடு இதெல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு புது ஜேர்னி ஆரம்பிக்கணுன்றது தான் எக்கோபின் மோஷன் பிக்சர்ஸோட ஐடியாலஜி. அதுக்கான முதல் ஸ்டெப் இன்னைக்கு ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து இந்த ஊருக்கு 2 ஊதாரி என்ற ஃபில்மோட நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இதுக்கு உங்களோட எல்லாரோட சப்போர்ட் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, விக்ரம் வந்து எனக்கு ஒரு 4 வருடமாக தெரியும். அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது சப்போர்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் எக்யூப்மெண்ட் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட். பிரஜன் அண்ட் புகழ் அவங்க 2 பேருமே ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான மீடியாவில் ஒரு ஃபேமஸான பர்சன் தான். அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சி, அப்புறம் நம்ம டேரக்டரும் ஒரு சிறப்பான மனிதர், அவருக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்குது. இது ஒரு நல்ல க்ரூ, ஒரு நல்ல டீம். இதை நாங்கள் பார்த்தோம், இதை நாங்கள் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணோம். இந்த படத்தோட கதையும் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டில் ஒரு காமெடியான ஒரு சப்ஜெக்டு, அதில் ஒரு சின்ன எமோஷன், சின்ன லவ் அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே ஒரு மிக்சராக வந்து அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பிக்சர் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு படமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும். இதை வச்சு பிரஜன் அவர்கள் ரொம்ப வருஷமாக மீடியாவில் இருக்கார், அவருக்கு இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். புகழ் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல், விக்ரம் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாங்க. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ இந்த ஃபில்ம் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை, நல்ல ஒரு பொசிஷன், நல்ல வெற்றியை கொடுக்கணுன்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். என்னுடைய இணைந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஏஆர்கே அவர்களுக்கும், இந்த படத்தில் நடிக்கும் முக்கியமான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், எஸ்பெஷலி ஆன் டைரக்டர், இவங்க எல்லாத்துக்கும் எக்கோபின் மோஷன் பிக்சர்ஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த படத்தை வெற்றிகரமான படமாக்கிறதுக்கு எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவடைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மேடை ஏறி பேசுகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. சரி, நாங்களாம் டீமாக சேர்ந்துருக்கோம். நீங்கள் எல்லாம் மனசார வாழ்த்தி எங்களை இதே மாதிரி ஒரு வெற்றி நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு அறிமுகமாக்கி பெரிய லெவலில் கொண்டு வரணும். எல்லோரும் மனசார வாழ்த்தி எங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்து நாங்களும் உங்களை கண்டிப்பாக இதை திரையுலகத்துக்கு கொண்டு வந்து, ஸோ இந்த ஊருக்கு 2 ஊதாரி படத்தை வந்துட்டு உங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்ததை நீங்கள் எல்லாமே பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு மேலும் இதே மாதிரி சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே எங்களை வாழ்த்தணும். ரொம்ப நன்றி. உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்கள். எல்லாத்துலேயும் ஒரு பாட்டை சொல்லிடுறேன், ஒரு படம் பாட்டு சும்மா ஒப்பிச்சு காமிச்சிட்டேன். உண்மையிலே வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்க ஆட்களோடு நான் இருக்கிறேங்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையும்னு சொன்னது ஒரு தங்கமான மனிதர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொன்னதே இந்த படத்தோட பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம். முன்னாடி இருக்கிற பிரஜன் தம்பி வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதர், மற்றவர்களுக்கு அவர் எப்படியோ எனக்கு தெரியாது,
அவர் ஹீரோவாக நடித்த சீரியல்லையும் அவருக்கு அம்மாவாக நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப அமைதியான மனிதர். இப்படி இருந்தார், அதே மாதிரி தான் அவர் பிக் பாஸ்லேயும் இருந்தார். அதனால் எனக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரியல. அதே மாதிரி புகழ் தம்பியோட வந்து இது வந்து நிறைய படம் நடிச்சிட்டேன். அவர் ஹீரோவாக ஒரு காமெடி படம் நடித்து அடுத்து இந்த காமெடி படத்துலேயும் நம்ம கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்நேகன் தம்பி உங்களை ஃபைட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னார். தீபாக்கா உங்களிலோடு நான் பயந்துச்சு. நான் இல்லைனா போய் ஃபைட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் வாய் சட்டை கொடுத்திக்கல, நல்லா சட்டை போடுவேன். ஊரில் வெளியில எல்லாம் தெரியலை. யாராவது கிடைச்சா நான் சட்டை போடும்போது வீடியோ எடுத்து போடுங்க, அப்போ தெரியும் தீபாக்கா இன்னும் இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. அதனால் எனக்கு நல்ல சட்டை போட வரும். உடல் ரீதியாக சட்டை போடுறதுனால நான் ரெடியாக இருக்கேன். இனி இந்த படத்தில் சஞ்சய் தம்பி தான் என்னை வந்து இந்த படத்துக்கு முதல்ல ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வச்சு பேசினோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நான் வந்து, ஏன்னா மனிதநேயம் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த படத்தில் உள்ள ப்ரொடியூசர் வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் அரசியல்வாதி அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது, அது நமக்கு தெரியல. ஆனால் மனிதநேயம் மிக்க மனிதருங்கிறதுனால ஒரு விஷயம்னா, இத்தனை கேமரா இருக்குது. ஒரு குழந்தை நாகை மாவட்டத்தில் தானியான்னு ஒரு பாப்பா உடல் ரீதியாக ரொம்ப அவளுக்கு வந்து எலும்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இது எல்லாரும் கண்டிப்பாக போடுங்க. அந்த பிள்ளைக்கு 9 கோடி ரூபா வந்து ஊசி போட்டால் தான் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், பழனியன் அவங்க இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாருமே அதை போட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அது மருத்துவத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனிதநேயம்க்கு இவர் என்ன பண்ணுறாருலாம், ஒரு 10,001 எடுத்து அவர் பேரில் அவர் கேட்காமலே நான் போட்டுறேன். 10,001 முதல்ல இந்த படத்துக்கு அவர் பண்ணுற செலவு வந்து அந்த செலவாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அந்த 10,001 முத்தாரம்மன் வந்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி காட்டுவா, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த பிள்ளை உசுரும் காப்பாற்றப்படும், இந்த படமும் காப்பாற்றப்படும். ரொம்ப நன்றி. நினைக்கிறேன் இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக இன்ட்ரோடியூஸ் ஆகிற அவரோட நடிகருக்கும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஒன்று தயாரிப்பாளருக்கு நான் சொல்லிக்கிறேன், படம் எடுப்பது எளிது. தயாரிப்பாளர் எங்கே இருக்காரு இவரா? ஐயா, படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா, ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அதில் என்னென்னா, நான் கடந்த ஒரு 2 மாதமாக என்னோட படத்தை நான் ரிலீஸ் பண்ணும்போது பட்ட வேதனை என்னென்னா, நம்ம படத்தை போடுறது கூட தேட்டர் பிடிச்சிருவோம், தேட்டருக்கு ஆள் வர மாட்டாங்க, அதனால ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ப்ரொமோஷன். நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1 கோடி ரூபாய்க்கு ப்ரொமோஷன் பண்ணணும். அப்போ தான் அந்த படம் வெளியே தெரியும், அந்த படம் நல்லா இருந்தால் ஓடும். இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் படத்தை நீங்கள் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டை விட 1 மடங்கு நீங்கள் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வைக்கணும். அந்த ப்ரொமோஷன் தெளிவாக மக்களுக்கு போகிற ப்ரொமோஷனாக இருந்தால் நல்லது. சுரேஷ் காமச்சன் இருக்காரா, அப்போ போயிடும். இருந்தாலும் இது நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரஜன் மாப்பிள்ள ஜெய்படா எங்கடா இருக்க? வாழ்த்துக்கள்ரா, லவ் யூடா.